நம்ம பார்க்கக்கூடிய வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குடும்பத்துக்கு தேவையான வீடுங்க. வாஸ்து பிரகாரம் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சு கலர்ஸ் பெயிண்டிங் வந்து மல்டி கலரில் டார்க் அண்ட் லைட் காம்பினேஷன்ஸில் பண்ணியிருக்காங்க. பெரிய ஹாலுங்க, 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய மாசிவ் ஹாலுங்க. நேச்சுரல் வெளிச்சத்துக்கு பெரிய ஜன்னலும் காற்றோட்டத்துக்கு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. ஐமை ஹோமின் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குடும்பத்துக்கு தேவையான வீடுங்க. வாஸ்து பிரகாரம் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சு கலர்ஸ் பெயிண்டிங் வந்து மல்டி கலரில் டார்க் அண்ட் லைட் காம்பினேஷன்ஸில் பண்ணியிருக்காங்க. நல்லா கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. பீச் கலர், லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ அப்படிங்கிற மாதிரி கொடுத்து லேசர் கட்டிங் டிசைன்ஸ் கொடுத்து நல்லா அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் கேட் ஃபோல்டபுள் டைப்பில் பண்ணி அதுலேயும் உங்களுக்கு மெட்டலில் லேசர் கட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 16க்கு 11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. சைடு வால் ஃபுல்லுமே நம்மளுக்கு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. அதில் டைல்ஸில் சக்தி மற்றும் ஒற்றுமையினுடைய சிம்பிளான குதிரையை கொடுத்துருக்காங்க. வாங்க உள்ளே போனால் பெரிய ஹாலுங்க. 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய மாசிவ் ஹாலுங்க. நேச்சுரல் வெளிச்சத்துக்கு பெரிய ஜன்னலும் காற்றோட்டத்துக்கு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் நம்மளுக்கு வடகிழக்கு மூலையில் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய கிச்சனுங்க. கிச்சனுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா 12:8 அப்படிங்கிற அளவில் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. எல் டைப்பில் டேபிள் டாப் போட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஸ்டிங் கொடுத்து அதுக்கும் நம்மளுக்கு உட்டனில் நம்மளுக்கு ஒரு பெரிய ஜன்னல் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு ஃபுல்லுமே 2 சைடு வாலில் உங்களுக்கு ஸ்டோரேஜ் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலில் இருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நல்ல மாஸ்டர் பெட்ரூமுங்க. தென்மேற்கு மூலையில் கன்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பெட்ரூமில் ஒன் சைடு வால் ஃபுல்லும் ஜன்னல் ப்ளஸ் ஸ்டோரேஜுக்கு நம்மளுக்கு ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஷோகேஸும் இருக்குது. டாய்லெட்னுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 8க்கு 4 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. அதில் நம்மளுக்கு 3 பக்கமும் நல்லா செராமிக் டைல்ஸ் டியூவல் கலரில் கொடுத்து கீழே ஹெவியான ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. பிராண்டரில் ஃபிட்டிங்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. யூபிவிசியில் டோர் போட்டிருக்காங்க. இந்த வீட்டில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழேயே வந்து பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம் இருக்குது. இது கிட்ஸ் பெட்ரூமாவோ இல்லை ஸ்டடி ரூமாவோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்களுக்கு அதுக்கும் சௌகரியமாக இருக்கும். இதுலையும் லேஃப்ட்டும் ஸ்டோரேஜ் ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. வெளிச்சம் வர்றதுக்கும் காற்றோட்டம் வர்றதுக்கும் இந்த வீட்டில் ஃபுல்லுமே பெரிய பெரிய ஜன்னலில் வுட்வலையே பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹாலில் நம்மளுக்கு வெளிச்சம் வரக்கு எவ்வளோ பெரிய ஜன்னல் பாருங்கள். மேலே போகும்போது மேட் ஃபினிஷில் நம்மளுக்கு லெதர் பேட்டர்னில் கிரானைட்ஸ் ஒட்டி ஹேண்டில்ஸ் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருவாங்க. மேலே சின்ன லான்ச்சுங்க. லான்ச்சிலிருந்து ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி தென்மேற்கில் ஒன்றும் வடமேற்கில் ஒன்றும் பெட்ரூம் இருக்குது. தென்மேற்கில் இருக்கக்கூடிய பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பெட்ரூமுங்க. 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் கிங் சைஸ் பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி 2.5 சென்ட்டில் 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு தெளிவான பில்டிங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும் இல்லை பெரிய குடும்பம் நம்மளுக்கு சொந்தக்காரோடு இருக்கக்கூடிய ஆள்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி பார்த்து பட்ஜெட்டடில் நம்மளுக்கு பண்ணியிருக்கு. சிட்டி லிமிட் கார்பரேஷனுக்குள்ளேயே பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5க்கு 6.5 அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. இது அட்டாச்சு டாய்லெட். பிராண்டரில் ஃபிட்டிங்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. சோப் வைக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஒரு சின்ன ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் பேட்டர்னில் கிளாஸ் செட் வச்சு கொடுத்துருவாங்க. சானிட்டரி வேர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிராண்டடில் வந்துடும். நல்ல ஒரு பெரிய ஹாலுங்க. ஃபுல்லு ஷோகேஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. 2 ஜன்னல் இருக்குது. லான்ச்சிலேருந்து வெளியே போகும்போது உங்களுக்கு வடமேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இன்னொரு பெட்ரூமுங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 16க்கு 8 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இதுலேயும் ஷோகேஸும் லேப்டும் வச்சுருக்காங்க. நல்ல பெரிய ஜன்னல் உட்டனில் வச்சு போட்டு கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுவும் வந்து பாருங்கள் 5க்கு 6 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. நல்லா டைல்ஸ் கொடுத்து கலர்ஃபுல்லான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளாசம் டிசைன்ஸில் இருக்குது. இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கோயமுத்தூர் பேரூருக்கு பக்கத்தில் சுண்டக்காமுத்தூர் போகிற வழியில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. நல்ல கார்பரேஷன் லிமிட்டில் சிட்டி ஏரியாவுக்குள்ளேயே அமைஞ்சிருக்கு. இதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் ஐமை ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, வெளியில் ஓப்பன் டெரஸ் இருக்குது. ஓப்பன் டெரஸ் இப்போ வேலை நடந்துட்டு இருக்கிறங்காட்டி நம்மளுக்கு இதெல்லாம் பெயிண்ட் சீட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. முன்னாடி நல்லா கிரில் கொடுத்துருக்காங்க.
நல்லா ஓப்பன் டெரஸ்லேருந்து மேலே போகிறக்கு மெட்டல் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே போனால் 2 வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க. இந்த வீடு கோயமுத்தூர் கோவைப்புதூர் போகிற வழியில் பேரூர் சுண்டகாமுத்தூர் பக்கத்தில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவில் செமி கேட்டட் கம்யூனிட்டியில் சுற்றி வர தோட்டங்கள் அமைஞ்ச இயற்கை சூழ்நிலையில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், சைட் விசிட் பண்ணணும்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கனவு மெய் ஹோம் பார்த்ததுக்கு நன்றி. சைட் விசிட்டுக்கு பிளான் பண்ணுங்கள்.